Hi everyone. இன்னைக்கு நம்ம ஒரு DIY டோனர் எப்படி ரெடி பண்றதுனா பார்க்க போறோம். டோனர் வந்து எந்த அளவுக்கு உங்க ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர் எந்த அளவுக்கு உங்க ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர் முக்கியமோ அந்த அளவுக்கு டோனரும் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு டோனரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல and அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லன்னு நினைக்கிறீங்க. பட் டோனர் ரொம்ப முக்கியம் உங்க ஸ்கின்னோட pH லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு and உங்க ஸ்கின் ஃப்ளாலெஸ்ஸா இருக்கிறதுக்கு. Because toner யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டர்ட் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணும் அண்ட் போஸ் எல்லாம் க்ளாக் ஆகாமல் பார்த்துக்கும். அப்படியே நீங்கள் டர்ட்டை ப்ராப்பராக க்ளீன் பண்ணல, போஸில் வந்து டர்ட் க்ளாக் ஆச்சுன்னா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அண்ட் அது வந்து மார்க்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அடுத்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக வந்து ஸ்கின் கேர் பண்ணும்போது டோனர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ நீங்கள் இது வரைக்கும் டோனர் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் டோனர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டோனர்னாவே நம்ம வந்து ரொம்ப ஹை எண்ட் ரேஞ்சில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அஃபோர்டபுளான ரொம்ப நல்ல டோனர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இன்றைக்கி வந்து நம்ம DIY டோன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் போஸ்க்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ரெமெடின்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர். ஆப்பிள் சைடர் வினிகர்னோடனே நம்ம வந்து ஃபேஸ்க்கு அலர்ஜி ஆகுமா, ஏதாவது இரிட்டேஷன் ஆகுமான்னு பயப்பட வேண்டாம். நம்ம வந்து அதை டேரெக்டாக ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நல்லா டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அதை நல்லா டைல்யூட் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்க்கு எந்த டேமேஜும் இருக்காது. நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கார்டன் ஆப்பிள் சைடர் வினிகர். இது வந்து ஒரு நல்ல பிராண்ட் அண்ட் ஒரு நல்ல குவாலிட்டியான வினிகர். ஸோ நீங்கள் வந்து இதை டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க, டைல்யூட் பண்ணணும். இல்லை நான் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக தெரியும் தான் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ரோஸ் வாட்டர் கிடையாது, பிளெயின் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம டோனர் ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பட் எஃபெக்டிவான டோனர். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் போஸ் எல்லாம் எவ்வளோ மினிமைஸ் ஆகுது நீங்களே விசிபிளாக பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் வந்து மாற்றுறேன். ஓகே, இப்போ வந்து டோனரை நான் இதில் மாற்றிட்டேன். இப்போ வந்து நான் என்னோடய ஃபேஸில் இதை ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும் எல்லாமே. ஓகே, நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். இது வந்து மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். டோனர் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து டோனர் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஆப்பிள் சைடர் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு கஷ்டம்னா நீங்கள் 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வாஷ் பண்ணி எடுத்துடணும். இது வந்து உங்கள் ஃபேஸில் அப்படியே விடுறது வந்து அவ்வளோவா வந்து அட்வைசபிள் இல்லை. ஸோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ செகண்ட் டோனர் பார்க்கலாம். செகண்ட் டோனருக்கு நமக்கு ரோஸ் வாட்டர் வேணும். இது வந்து பிளெயின் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன், நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணல. ஸோ இதில் வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி குட் வைப்ஸோட ரோசிப் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த எசென்ஷியல் ஆயில் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஏன் இதை பர்டிகுலராக ஆட் பண்ணுறேன்னா நம்ம வந்து ரோஸ் வாட்டர் தான் எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ரெக்னன்ஸ் இருக்கும் அண்ட் உங்கள் ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸ்கின்னை பயங்கர சாஃப்டாக நல்ல ரேடியண்ட்டாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரோஸ் வாட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஃபேஸ் மிஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த டோனரை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்கள் ஸ்கின்க்கு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஆக்சுவலாக வந்து நான் இந்த ஸ்டிக்கரை வந்து பிரிக்க ட்ரை பண்ணேன், பட் ஆனால் வந்து இது கம்ப்ளீட்டாக வரலை. ஸோ வந்து நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து காலியான பாட்டில், இதுக்குள்ளே இருக்கிறது நம்ம ரெடி பண்ண டோனர். ஓகே, இப்போ வந்து டோனரை நான் என் ஃபேஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் வந்து டோனரை ஸ்ப்ரே பண்ணிட்டேன். நம்ம வந்து ஒரு 4 ட்ராப் அளவுக்கு நம்ம வந்து ரோசிப் சீரம் ஆட் பண்ணுவோம். இப்போ என்னோடய ஸ்கின்னில் பாருங்கள்,
நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ளோ தெரியும். நான் வந்து லிப்ஸ்டிக் அண்ட் ஐ மேக்கப் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஃபேஸில் எந்த மேக்கப்பும் போடல. பிகாஸ் நம்ம வந்து டிஐவை டோனர் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேஸ் மேக்கப் நான் போடல. பட் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ஒரு க்ளோ இருக்கும் உங்கள் ஃபேஸில். ஸோ என் ஃபேஸில் எவ்வளோ க்ளோ தெரியுதுன்னு பாருங்கள். ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த க்ளோ தெரியும். வந்து காலையில் நைட் 2 வேளையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து சோம்பேறித்தனப்படாமல் ரெடி பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்பான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.